டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நிச்சயமாக உங்களை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய பணியை செய்வதற்கு நான் ஆவலாயிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே வழி நடத்துவார். மீண்டுமாக லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே அந்த 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது 12 சீசர்களையும் வரவழைத்து சில நிகழ்ச்சி நேரங்களை கொடுக்கிறார். நீங்க பிரசங்கிக்கும் பொழுது ஒரே ஒரு பிரசங்க தலைப்பு தான், 12 பேருக்கும் ஒரே தலைப்பு தான். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். நான் அதற்குரிய வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுப்பேன். நீங்க என்ன பண்ணணும்? பிணியாளிகளை சுஸ்தமாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அஜெண்டாவோடு கூட ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைக்கிறார். இதே பகுதியை மத்தேயும் எழுதியிருக்கிறார் 10ஆம் அதிகாரத்தில். அவர் சொல்லும் பொழுது, மத்தேயு 10:5 சொல்லும் பொழுது, நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு போங்கன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்கா சொல்றத லூக்கா இங்கே பதிவு செய்யலை. காரணம், லூக்கா ஜென்டைல்ஸுக்காக இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அவருடைய ஒரு பெரிய நோக்கம் எல்லாம் புறமதத்து மக்களுக்கு சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் என்பதனாலே அந்த பாயிண்ட்டை அவர் இங்கே குறிப்பிடலை. ஏறக்குறைய மத்தேயுவில் சொல்லப்பட்ட சில காரியங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது எப்படி செல்ல வேண்டும்? ஏனென்றால் ஊழியம் என்பது அவசரமாக செய்ய வேண்டிய காரியம். தள்ளி போடக்கூடாது. நாம் ஊழியத்தை தள்ளி போடுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஆத்துமாக்கள் அழிந்து நரகத்துக்கு நேராக பயணித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால நாம் செய்யப்படுகிற ஊழியம் ரொம்ப அர்ஜென்ட்டான ஊழியம். அதே போல் அந்த ஊழியத்தில் எளிமையான ஊழியமாக இருக்கணும். இன்றைக்கு இரண்டுமே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு. அர்ஜென்சி அண்ட் சிம்பிளிசிட்டி, இதைத்தான் ஆண்டவர் பிரதானமாக்கி அந்த ஊழியர்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார். அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தாலே
பயமா இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு நம்ம அரிதாக இருக்கு, பார்க்கறது அதிக அரிதா இருக்கு. என்டையர்ல டிஃபரெண்டாக தான் பண்றோம். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஊழியத்துக்கு போகும்பொழுது அவசரமான ஊழியம், அதனால தேவையில்லாதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகாதீங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். அதிகமான லக்கேஜ் ரொம்ப டிராவலுக்கு ரொம்ப சிரமத்தை உண்டாக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை மட்டும் நம்பி செல்லணுங்கிறது தான் அவர் வலியுறுத்துகிறார். நீ கொண்டு போகிற பொருள்லையோ நீ கொண்டு போகிற பணப்பை மேலேயோ நம்பிக்கை வச்சுட்டேன்னா என் மேலே வைக்கிற நம்பிக்கையை ஒன்று விட்டுருவேன். அப்போ நான் கொடுத்துருக்கிற வல்லமையும் அதிகாரமும் உன்னிடத்தில் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். என்னை நம்பி முழுமையாக போகும் பொழுது என்னுடைய வல்லமையும் அதிகாரமும் உனக்கு தாராளமாக செயல்படும். நம்ம ஓஎம் என்கிற மிஷனரி ஸ்தாபனத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். அவங்க இப்படித்தான், எந்த ரூபாயும் கொடுக்க மாட்டாங்க. தங்குவதற்கு எங்கே போய் எந்த ஊருக்கு போனாலும் தங்குவதற்கெல்லாம் இடம்லாம் கிடையாது. இன்னைக்கு போகிறதுக்கு முன்னாலே இந்த ரூம் போடுங்க அந்த ரூம் போடுங்க, இப்படி வசதியெல்லாம் இருந்தால் தான் வருவோம்னு சொல்லுகிற ஊழியர்களுக்கு மத்தியில் ஓஎம் மிஷனரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா புக்கை மட்டும் கொடுப்பாங்க. ஆண்டவருடைய பைபிள், அந்த புக்ஸ், இதை விற்று தான் என்ன பண்ணணும், சுவிசேஷம் சொல்லி இதை சேல் பண்ணிட்டு அதில் வர்ற பணத்தை தான் சாப்பிடணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கூட என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போக சொல்லலை. வழிக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. நானே கோலும் தடியுமாக இருக்கிறேன், நான் உங்களை தேற்றுவேன். தடி பாதுகாப்புக்குன்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். பெக்கிங் பேக், பையை எடுத்துட்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறாரு. பையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பொண்ணையாவது வெள்ளியாவது காசாவது இல்லை யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி எதிர்பார்ப்பெல்லாம் போகாத. நீ போனேன்னா ஜீவ அப்பமாகி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதனால அப்பமாக நான் இருக்கிறதுனால நீ பையையாவது அப்பதையாவது காசையாவது எடுத்துட்டு போகாத. நீ உன்னை போதிக்க வேண்டிய இடத்துல போதிப்பேன், போஷிக்க வேண்டிய நேரத்தில் போஷிப்பேன். என்னை நம்பி செல்லு. 2 அங்கிகளை கொண்டு போக வேணாம். இப்படி ஒரு சிம்பிள் லைஃப் லீட் பண்ணுங்க. அர்ஜென்ட்டாக செய்ய வேண்டிய பணியினால உங்களுடைய ஆயத்த பணியினாலே உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு உபதேசம். இன்றைக்கு நாம் செய்கிற பணிக்கும் ஆண்டவர் கொடுக்குற கட்டளைக்கும் எவ்வளவு வேறுபாடு. இப்போ நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து 100% ஆண்டவரையே நம்பி ஊழியத்தை நாம் செய்வோம். தேவைகளை அவர் சந்திப்பார். ஆண்டவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். ஆமென்.